ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 4th ஸ்டாண்டர்ட் சோசியல் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 4th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் ஃபஸ்ட் லெசனாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகளாம் தமிழர்கள். உலகளாம் தமிழர்கள். ஆல்ரெடி இந்த லெசன்ஸ் வந்து உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்திலேயே இருந்திருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒர்க் புக்கில் உங்களுக்கு என்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதில் 2 நாடுகளை பற்றி முக்கியமாக இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இலங்கை பயணம், இன்னொன்று வந்து சிங்கப்பூர் பயணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இலங்கை பயணத்துக்கு வந்து மதுமிதா அந்த ஒரு பொண்ணு வந்து அவங்களோட நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களோட இலங்கைக்கு செல்ல புறப்படுறா. அது வந்து கப்பலில் பயணம் செய்யணும். சென்னையிலேருந்து கொழும்பு வரையும், அதாவது இலங்கையோட தலைநகரான கொழும்பு வரையும் கல்வி சுற்றுலா செல்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ மதுமிதாவும் வந்து அந்த பயணத்தில் கலந்துக்கிறான். அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்புக்கு வந்தடைகிறாங்க. இலங்கையிலையும் நம்ம நாட்டில் கொண்டாடுற மாதிரி பொங்கல் விழா, தீபாவளி, சிவராத்திரி போன்ற விழாக்கள்லாம் அங்கே கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த உணவுகளுமே நம்ம தமிழர்கள் உண்ணக்கூடிய உணவுகளாக தான் இருக்குது. என்னென்னா காலையில் இடியாப்பம், பிட்டு, இந்த மாதிரி உணவுகள்லாம் அவங்க சாப்பிட்றாங்க. அப்புறம் அங்கே வந்து ஒரு கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில். அந்த கோயில் எப்படின்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன கோயில்னா கோணேஸ்வரம் கோயில். அந்த கோயிலில் தோராமல் எத்தனை தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாரு அந்த வழிகாட்டி. அதாவது அவங்கள கூப்பிட்டு வந்த அந்த வழிகாட்டி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து எல்லாருமே 300, 400, 500 அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மதுமிதா மட்டும் என்ன சொல்கிறாங்க, கரெக்டாக 1000 தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, கரெக்டாகவே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோணேஸ்வரம் கோயில் வந்து இலங்கையில் இருக்குது. அது ஆசியாவிலேயே புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்று. அடுத்து பாருங்கள், இலங்கை ரூபாய் நோட்டில் வந்து நம்ம தமிழ்மொழி வந்து இடம்பெற்றிருக்கும். எதனால் தமிழ்மொழி இடம்பெற்றிருக்கும்? அது மாதிரி பல இடங்களில் பார்க்கக்கூடிய பலகைகள் எல்லாமே தமிழ் மொழி வந்து இடம்பெற்றிருக்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம், எப்படி வந்து இங்கே எல்லா இடங்கள்லையும் தமிழ்மொழி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வழிகாட்டி சொல்கிறாங்க, இங்கே வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாமே ஆதி காலத்தில், அதாவது பூர்வீகம் வந்து தமிழ்நாட்டை தான் கொண்டிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து தேயிலை தோட்டத்துக்காக தொழிலாளியாக இங்கே வந்து இங்கேயேவோ இவங்க வந்து வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இங்கே வந்து தமிழ்மொழி வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அதுக்கடுத்து தமிழ் பள்ளிக்கூடங்களும் இங்கே இருக்குது. இலங்கையில் தமிழ்மொழி அலுவலக மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த வழிகாட்டி. அப்போ பல தமிழ் மொழிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது இலங்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதெல்லாம் பார்த்துட்டு ஏந்து போய் அவங்க திரும்ப அவங்க ஊருக்கே வராங்க. சரிங்களா? இதுதான் இந்த லெசன். அடுத்து பாருங்கள், சிங்கப்பூர் பயணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அங்கே யார் போகிறான்னா மரியா மற்றும் அவருடைய தோழிகள், அப்புறம் அவங்களோட ஆசிரியர்கள்லாம் போகிறாங்க. சிங்கப்பூரிலையும் தமிழர்களோட பங்களிப்பு எத்தகைய லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? சிங்கப்பூர்லேயும் தமிழர்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து தமிழ் ஆசிரியர்கள், அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், அந்த மாதிரி தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் வந்து அங்கே பல பதவிகளில் இருக்காங்க. சிங்கப்பூர்லேயும் அலுவலக மொழியாக தமிழை பயன்படுத்திருக்காங்க. சிங்கப்பூரில் பயன்படுத்தக்கூடிய ரூபாய் நோட்டுகள்லையும் தமிழ் மொழி வந்து இடம்பெற்றிருக்கு. சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான இடங்கள்னா சிங்கப்பூர் மாரியம்மன் கோவில், சம்பவாங் கப்பல் கட்டும் தளம், அடுத்து புனித ஆண்ட்ரூ கதீட்ரல், ஜொகூர் பாலம், இந்த மாதிரி முக்கியமான தலங்கள்லாம் அவங்க சுற்றி பார்க்குறாங்க. எல்லா இடங்கள்லையுமே தமிழ் மொழி இடம்பெயர்றத பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு வியப்படைகிறாங்க. அப்புறம் அவங்க அங்கே சாப்பிடக்கூடிய உணவுகளுமே தமிழ் சார்ந்து தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய உணவு முறைகளை தான் அங்கேயும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தமிழர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு துணைநிலை ஆளுநர், அவர் வந்து சர் தாமஸ் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபில், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிங்கப்பூரை வந்து நவீனமயமாக மாற்றிட்டார். அதில் வந்து தமிழர்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் தமிழ் மொழி வந்து ரொம்ப அதிகமாகவே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேள்விப்பட்டு மரியா வந்து ரொம்ப சந்தோஷத்தோட அவளோட நாட்டுக்கு திரும்புகிறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், பண மாதிரிகள் கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியாவோட ரூபாய்ன்னு சொல்லுவோம். இந்தியாவோட பணத்தால் ரூபாய்ன்னு சொல்லுவோம். அப்புறம் இங்கிலாந்து பணத்தால் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா அது வந்து டாலர், ஆஸ்திரேலியாவும் டாலர், இலங்கையில் ரூபாய். அப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ரூபாய், இங்கிலாந்து பவுண்ட், அமெரிக்கா ஆஸ்திரேலியா டாலர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரும் டாலர் தான், மொரிஷியஸ் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த பணத்தால் எப்படியெல்லாம் அழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்.
அடுத்து உங்களுக்கு ஒன்றா கேள்விகள் பாருங்கள். 1000 தூண்களை கொண்ட ஆசியாவிலேயே புகழ்பெற்ற கோவில் அப்படின்னு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னது பார்த்தோம்? கோணேஸ்வரம் கோயில் இலங்கையில் இருக்குன்னு பார்த்தோமா? அதுதான். அடுத்து பாருங்கள், தமிழர்கள் இலங்கைக்கு செல்ல காரணம். எதனால் தமிழர்கள் இலங்கைக்கு சென்றாங்க பார்த்தோமா? தேயிலை தோட்டங்களில் வேலைக்காக சென்றனர். தேயிலை தோட்டங்களில் வேலைக்காக தான் சென்றனர். அடுத்து தமிழ் மொழியை அலுவலக மொழியாக கொண்டுள்ள ஒரு வெளிநாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்கப்பூர். சிங்கப்பூர் வந்து தமிழ் மொழியை அலுவலக மொழியாக கொண்டுள்ளது. அடுத்து கோணேஸ்வரம் கோயிலின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 தூண்களை கொண்டது கோணேஸ்வரம் கோயில். அடுத்து தவறான இணையை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இலங்கையில் தமிழ் அலுவலக மொழியாக இருக்கா? அது மாதிரி இலங்கையில் கோணேஸ்வரம் கோயிலில் 1000 தூண்கள் இருக்கா? அடுத்து இலங்கை நாணயங்களில் தமிழ் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த பணத்தாள்லையும் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு. அப்புறம் இலங்கையில் ஜொகூர் பாலம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் தவறானது. ஜொகூர் பாலம் எங்கே இருக்குது அப்படின்னா சிங்கப்பூரில் தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்து இலங்கைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் தவறானது. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு பிளேஸுமே கொடுத்து அது என்ன இடம் அப்படின்றத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா பாலம் மாதிரி இருக்கா? அப்போ இது வந்து ஜொகூர் பாலம், சிங்கப்பூரில் இருக்கக்கூடியது. இது பாருங்கள், இது என்னதுன்னா புனித ஆண்ட்ரூ கதீட்ரல், இதுவுமே சிங்கப்பூரில் இருக்குது. இது பாருங்கள் மாரியம்மன் கோவில், இதுவுமே சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இடங்கள் தான். கல்லாங் விமான நிலையம், அப்புறம் செம்பவாங் கப்பல் கட்டும் தளம். சரிங்களா? அதோட இடங்கள் பெயர்களை நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து பணத்தாள்களை உற்று நோக்கி தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடுகளை வட்டமிடுக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது பாருங்கள், இங்கே இலங்கையோட ரூபாய் இருக்குது. ஒவ்வொரு தாள்லையும் என்ன இருக்குது? தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து என்ன செய்யணும்? ரவுண்ட் பண்ணணும். என்னென்ன நாட்டில் என்னென்ன ரூபாய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் ரூபாய் பயன்படுத்துலையும் தமிழ் மொழி இருக்குது. அப்புறம் சிங்கப்பூர் மொரிஷியஸ்லேயும் என்ன இருக்குது? தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு. அதாவது இது வந்து சிங்கப்பூர், இது வந்து மொரிஷியஸ். அதை நம்ம எழுதியிருக்கோம். இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மொரிஷியஸ். இங்கேயும் வட்டம் போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான உறவு எத்தனை ஆண்டுகளுக்கு மேற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்திலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. அடுத்து மலேசியா தமிழ்நாடு இடையிலான வாணிப உறவை குறிக்கும் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தின் பெயர் என்ன? லிகோர். மலேசியாவில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகை தைப்பூசம். கெடா மாநிலம் தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடாரம். எண்ணிக்கை அடிப்படையில் மலேசிய நாட்டு மக்கள் தொகை குறித்த சரியான வரிசை எது? இப்போ மலேசியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து ஃபஸ்ட்டு வந்து மலாயர்கள் அதிகமாக இருப்பாங்க. அடுத்து அங்கே சீனர்கள், அதுக்கு அடுத்த இடத்துல தமிழர்கள் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ 3வது இடத்துல தமிழர்கள் அதிக அளவில் அங்கே இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்த நிலை வரைபடத்தை பார்த்து நாணயங்களிலோ பயிற்று மொழிகளிலோ அலுவலக மொழிகளிலோ தமிழை கொண்டிருக்கும் நாடுகளின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே பல நாடுகளோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ் மொழியை நாணயங்களில் இருக்கலாம், இல்லை அலுவலக மொழியாக இருக்கலாம், இல்லை பயிற்று மொழியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ். இங்கே பாருங்கள், இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ். அடுத்து பாருங்கள், நாடுகளுக்கு உரிய சிறப்புகளை எடுத்து எழுதுக. நமக்கு 2 நாடுகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று மலேசியா, இன்னொன்று வந்து மொரிஷியஸ். அதோட சிறப்புகள்னா பார்த்தீங்கன்னா மலேசியாவில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஒரு இடம். அப்புறம் இங்கே வந்து 10 மலை முருகன் கோவில் இருக்குது. அது மாதிரி மலேசியாவில் தைப்பூசம் விழா கொண்டாடப்படுகிறது. அதுக்கடுத்து மொரிஷியஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சல் அருங்காட்சியகம் இருக்குது. மக்கள் தொகையில் 10 விழுக்காடு யார் இருக்கா? தமிழர்கள் இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 10 விழுக்காடு தமிழர் மக்கள் இருக்காங்க. அப்புறம் போர்ட் லூயிஸ் அப்படின்ற ஒரு இடம் அங்கே ஃபேமஸ் ஆனது. அடுத்து பாருங்கள், நானே உருவாக்குவேன்னு சொல்லி கொடுத்துறாங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணி, அதாவது ரொம்ப பாசி மணிலாம் இருக்கலாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் சில குச்சிகள்லாம் பயன்படுத்தி கப்பல் வந்து நீங்கள் உருவாக்கணும். கப்பலை வந்து அதெல்லாம் எடுத்து பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? கப்பல் மாதிரியை நீங்கள் செய்யணும். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிலையிடுக அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நாணயங்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடு இதில் இருக்கக்கூடியது எது அப்படின்னா மொரிஷியஸ். அடுத்து சர் தாமஸ் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபில் என்பவரால் நவீனமயமாக்கப்பட்ட நாடு. நம்ம பார்த்தோமா சர் தாமஸ் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபில் என்ன நாடு? சிங்கப்பூர். பின்வருவனவற்றுள் எந்த நாட்டில் தமிழ் மொழி ஒரு பயிற்று மொழியாக உள்ளது அப்படின்னா மலேசியா. இலங்கையின் தலைநகரம் கொழும்பு. ஆசியாவிலேயே புகழ்பெற்ற கோணேஸ்வரம் கோயில் எங்குள்ளது? இலங்கை. இந்தியாவை தவிர எந்த 2 வெளிநாடுகளில் தமிழ் அலுவலக மொழியாக உள்ளது? இலங்கை, சிங்கப்பூர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
பண்டைய காலங்களில் கடல் பயணங்கள் மேற்கொண்டதற்கான காரணமாக மேற்கண்ட பத்தியில் குறிப்பிடப்படாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பண்டைய காலங்களில் என்ன பண்ணுறாங்க, கடல் பயணங்கள் அதிகமாக மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கான காரணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று புதிய நாடுகளை கண்டறிதல், இன்னொன்று புதிய குடியேற்றங்கள் செய்தல், இன்னொன்று வணிகம் செய்தல். ஆனால் அதில் குறிப்பிடப்படாதது என்னென்னா உணவுப் பொருட்களை சேகரித்தல். அப்போ இதுதான் தவறானது. அப்போ இதுதான் நமக்கு கேட்ட கேள்விக்கு சரியான ஆன்சர். இந்தியாவுடன் அதிக வாணிப தொடர்பு கொண்டிருந்த நாடு அப்படின்னா கிரேக்கம். அடுத்து ஓர் ஆண்டில் எத்தனை கப்பல்கள் இந்தியா கிரேக்கம் இடையே சென்று வந்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கப்பல்கள் ஒரு ஆண்டில் மட்டும் வந்துட்டு போகும். கடல் வாணிபத்தில் புகழ்பெற்ற அரசர்கள் யாவர் அப்படின்னா சங்ககால தமிழ் அரசர்கள். அடுத்து பாருங்கள், மாத தேர்வு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கட்டங்களில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்க எந்த நாளில் எங்கே கிளம்புறாங்க, எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க, அந்த இடங்களில் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்னென்ன. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை துறைமுகத்திலேருந்து கிளம்பி மலேசியா கில்லான் துறைமுகம் வரையும் போயிருக்காங்க. அங்கே மலேசியாவில் என்னென்னலாம் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெடா, பத்துமலை முருகன் கோவில், உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்கள்லாம் பார்க்குறாங்க. அடுத்து பாருங்கள், மலேசியா கில்லான் துறைமுகத்திலேருந்து சிங்கப்பூர் ஜூரோங் துறைமுகம் வரையும் போயிருக்காங்க. அங்கே என்னென்ன பார்க்குறாங்க, ஜொகூர் பாலம், செம்பவாங் கப்பல் கட்டும் தளம், கல்லாங் விமான நிலையம், புனித ஆண்ட்ரூ கதீட்ரல் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. அடுத்து சிங்கப்பூர் ஜூரோங் துறைமுகத்திலேருந்து மொரிஷியஸ் போர்ட் லூயிஸ் அது வரையும் போயிருக்காங்க. அங்கே மொரிஷியஸில் என்ன பார்க்குறாங்க, அஞ்சல் அருங்காட்சியகம். அப்புறம் மொரிஷியஸ் போர்ட் லூயிஸ்லேருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்புக்கு வராங்க. அங்கே வந்து கோணேஸ்வரம் கோயில், தேயிலை தோட்டம். அப்புறம் இலங்கை கொழும்புலேருந்து திரும்ப எங்கே வந்துட்டாங்க, நம்மளை ஊருக்கான சென்னைக்கு வந்துட்டாங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு இடங்களில் இருக்கக்கூடிய சிறப்பான இடங்களை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், மலேசிய நாட்டில் உள்ள சுற்றுலா தலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்துமலை முருகன் கோவில். அப்புறம் அஞ்சல் அருங்காட்சியகத்தை பார்வையிட எந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படின்னா மொரிஷியஸ். அடுத்து இலங்கை நாட்டில் பார்வையிடப்படும் சிறப்புமிக்க கோவில் எதுனா கோணேஸ்வரம் கோயில். அடுத்து பாருங்கள், தேயிலை தோட்டத்தை பார்க்க வேண்டுமெனில் செல்ல வேண்டிய நாடு எதுனா இலங்கை. அடுத்து உனக்கு தெரிந்தவர்கள் உங்கள் உறவினர்கள் வசிக்கும் வெளிநாடுகளின் பெயர்களை எழுதுங்கன்னா உங்களுக்கு தெரிந்த யாரெல்லாம் உங்கள் உறவினர்கள்லாம் வெளிநாட்டில் வசிக்கிறாங்க அந்த நாடுகளோட பெயர்கள். எங்கள் உறவினர் வந்து இலங்கை மலேசியாவில் வசிக்கிறாங்க, அதனால் நான் எழுதிட்டேன். உங்களோட உறவினர்கள் எந்த நாட்டில் வசிக்கிறாங்களோ அந்த நாட்டோட பெயர்களை நீங்கள் எழுதுங்க. இப்போ இதோட நம்ம இந்த சோசியல் அதாவது சமூக அறிவியல் பயிற்சி புக்கோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த ஒரு கிளாஸில் வேறொரு ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.